Hello trainees. இன்னைக்கு நாம வெவ்வேறு wooden samples pieces for hardwood, softwood, grains மற்றும் அதோட applications-ஐ identify செய்ய போகிறோம். இந்த வீடியோட objectives என்னன்னா, இந்த செஷனுக்கு அப்புறம் நீங்க வெவ்வேறு wooden sample pieces-ஐ identify பண்ண முடியும். hardwood, softwood-ஐ identify பண்ண முடியும். growth மற்றும் grains-ஐ identify செய்ய முடியும். வாங்க ஆரம்பிக்கலாம். தேக்கு மரம் இது ஒரு பெரிய மரமாக வளரும். மரம் நேராக தானியமானது மற்றும் பணக்கார பழுப்பு மஞ்சள் நிறத்தை கொண்டுள்ளது. சாப்வுட் வெளிர் மஞ்சள் நிறமாகவும் ஹார்ட்வுட் தங்க பழுப்பு நிறமாகவும் இருக்கும். ஹார்ட் மற்றும் ஹெவி மரம் 12% ஈரப்பதத்தில் ஒரு கன மீட்டருக்கு 650 கிலோகிராம் எடை கொண்டது. தேக்கு மரத்தின் பயன்கள்: கப்பல் கட்டுதல், தளபாடங்கள், கைவினை மற்றும் ஃபர்னிச்சர் செய்தல். இந்த மரம் தியோதர் என்று அழைக்கப்படுகிறது. இது குறுகிய கிளைகள் மற்றும் கூர்மையான இலைகளுடன் நேராக உயரமான உடற்பகுதியில் காணப்படுகிறது. பொதுவாக 1200 முதல் 3000 மீட்டர் வரை உயரத்தில் காணப்படும். மரம் சிறிய கிளைகளுடன் கூடிய உயரமான நேரான தண்டு கொண்டுள்ளது. சாப்வுட் வெள்ளை மற்றும் ஹார்ட்வுட் வெளிர் மஞ்சள் கலந்த பழுப்பு. மரம் கடினமானது மற்றும் கனமானது. 12% ஈரப்பதத்தில் ஒரு கன மீட்டருக்கு சராசரியாக 545 கிலோகிராம் எடை கொண்டுள்ளது. நடுத்தர நுண்ணிய மற்றும் கூட அமைப்பை வெளிப்படுத்துகிறது. தியோதர் என்பது நுண்துளை அல்லாத மரமாகும், அதாவது மர இழைகளுக்குள் அதிக பாத்திரங்கள் இல்லை. தியோதரின் பயன்கள்: கட்டுமான நோக்கங்கள், தளபாடங்கள், பேக்கிங் கேஸ்கள், ரயில்வே ஸ்லீப்பர், வண்டிகள் போன்றவை. ஷியர் இது தியோதர் போலவே தோற்றமளிக்கிறது, ஆனால் தரம் குறைவாக உள்ளது. சாப்வுட் வெள்ளை மற்றும் ஹார்ட்வுட் வெளிர் மஞ்சள் கலந்த பழுப்பு. ஒரு கன மீட்டருக்கு சராசரியாக 575 கிலோகிராம் எடை கொண்ட கடினமான மற்றும் கனமான மரம். நடுத்தர மற்றும் சீரற்ற அமைப்பை காட்டுகிறது. தானிய முறை நேராக இருந்து சுழல் அல்லது முறுக்கப்பட்டவரை இருக்கும். ஷியரின் பயன்கள்: கட்டுமான நோக்கங்கள், மர சாமான்கள், பெரிய அளவிலான பேக்கிங் கேஸ்கள், கேபினட் தயாரித்தல். கேல் கேல் என்பது ஷிர் போன்ற அமைப்பை கொண்ட ஒரு பசுமையான மரமாகும். சாப்வுட் வெள்ளை மற்றும் ஹார்ட்வுட் ஒளி மற்றும் இளஞ்சிவப்பு நிறமாகும். நெருக்கமான தானியங்கள், கடினமான மற்றும் நீடித்த மரம். புதிதாக வெட்டப்படும் போது பிசின் நிறத்தை வெளிப்படுத்துகிறது. மென்மையான மற்றும் ஒளி சராசரி எடை ஒரு கன மீட்டருக்கு 515 கிலோகிராம். கெய்லின் பயன்கள்: கேபினட் உருவாக்கம், மர சாமான்கள், பேக்கிங் கேசஸ், டிராயிங் போர்ட்ஸ், ரயில்வே ஸ்லீப்பர்கள் போன்றவை. ஷீஷம் ஷீஷம் பொதுவாக சாலையோரங்களில் வளரும் குறுகிய தண்டு மற்றும் பெரிய கிளைகள் கொண்ட மரம். சீசோவின் சாப்வுட் வெளிர் மஞ்சள் நிறமாகவும் ஹார்ட்வுட் தங்க அல்லது அடர் பழுப்பு நிறமாகவும் இருக்கும். கடினமான மற்றும் கனமான மரம். சராசரி அடர்த்தி ஒரு கனமீட்டருக்கு 780 கிலோகிராம். மிகவும் நேராக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட தானியங்களுடன் நடுத்தர கரடுமுரடான அமைப்பை வெளிப்படுத்துகிறது. சால் நேராக வளரும் நிமிர்ந்த மரம். சாஃப்ட்வுட் வெளிர் மஞ்சள் நிறமாகவும் ஹார்ட்வுட் பழுப்பு அல்லது சிவப்பு பழுப்பு நிறமாகவும் இருக்கும். கடினமான மற்றும் கனமான மரம். சராசரி அடர்த்தி ஒரு கன மீட்டருக்கு 855 கிலோகிராம். ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட தானியங்களுடன் ஒரு கரடுமுரடான அமைப்பை வெளிப்படுத்துகிறது. சாலின் பயன்கள்: இது ஒரு மதிப்புமிக்க மரம் மற்றும் அனைவருக்கும் பரிந்துரைக்கப்படுகிறது. கட்டுமான நோக்கங்கள், ரயில்வே ஸ்லீப்பர்கள். பபூல் பபூலின் பண்புகள்: இந்த மரத்தின் இலைகள் மிகவும் சிறியவை என்பது நினைவில் கொள்க. பபூலின் தண்டு ஒப்பீட்டளவில் சிறியதாக இருப்பதால் மர வடிவ பபூல் பெரிய வடிவங்களில் கிடைக்காது என்பதையும் கவனத்தில் கொள்ளவும். இந்தியா முழுவதும் அதிகமாக காணப்படுகிறது. மரம் ஒரு மூடிய தானியத்தை கொண்டுள்ளது மற்றும் கடினமானது. மரத்தின் நிறம் வெளிர் சிவப்பு. ஒரு கன மீட்டருக்கு தோராயமாக 785 கிலோகிராம் எடை கொண்டது. பபூலின் பயன்கள்: கருவி கைப்பிடிகள், சக்கரங்கள், வண்டிகளின் உடல் பாகங்கள், உழவு முதலியவை. மாமரம்: இந்தியா முழுவதும் மாமரங்கள் காணப்படுகின்றன.
மரம் தாழ்வான தரம், கரடுமுரடான மற்றும் திறந்த தானியமானது, அதாவது பெரிய துளைகள் கொண்டது. மரத்தின் நிறம் மஞ்சள் கலந்த சாம்பல் மற்றும் ஒரு கன மீட்டருக்கு 690 கிலோகிராம் எடை கொண்டது. இதில் அதிக அளவு ஈரப்பதம் மற்றும் சாறு உள்ளது. மாமரத்தின் பயன்கள்: தரம் குறைந்த கதவுகள் மற்றும் ஜன்னல்கள், பேக்கிங் கேஸ்கள் போன்றவை. மூங்கில்: இந்த மரங்கள் நடைமுறையில் இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் காணப்படுகின்றன. இது ஒரு நெகிழ்வான மற்றும் வலுவான மரம். மூங்கில் அதிக அமிலம் அல்லது காரத்தன்மை அல்லாத மண்ணில் இயற்கையாக வளரும். இருப்பினும் மூங்கில் அதிக செறிவு அசாம் பகுதியில் காணப்படுகிறது. இது நாடு முழுவதும் ஏழைகளின் குடிசைகளுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மூங்கில் பயன்கள்: சுவர்கள், தரை அமைப்பு, சீலிங், கூரை ஏணி, கூடை செய்யும் பாய்கள், நடைக்குச்சிகள், குடை கைப்பிடி, பொம்மைகள், காகிதக்கூழ். மரத்தில் உள்ள குறைபாடுகள்: அனைத்து வகையான மரங்களிலும் இயற்கை குறைபாடுகள் ஏற்படுகின்றன. அவை வளரும் மண் மற்றும் வளரும்போது அவை பாதிக்கப்படும் தட்பவெப்பநிலை ஆகியவற்றை பொறுத்தது. மரத்தில் ஏதேனும் முறைகேடுகளில் குறைபாடு. குறைபாடுகள் மரத்தின் வலிமை, ஆயுள் மற்றும் அதனால் பயன்பாட்டு மதிப்பை குறைக்கின்றன. மின்னல், பலத்த காற்று, தீ, நோய்கள், பூச்சி, பூஞ்சை போன்றவை இந்த குறைபாடுகளுக்கான காரணங்கள். மரத்தை வெட்டும்போது கவனக்குறைவு, அதாவது மரத்தை வெட்டும்போது வெட்டப்பட்ட மரத்தை உலர வைக்கும், சுவையூட்டும் ஒரு பதிவை பயன்படுத்தக்கூடிய பலகைகள் அல்லது பலகைகளின் குவியல்களாக மாற்றும் அல்லது பலகைகளின் குவியலாக மாற்றும் செயல்முறையின் போது ஏற்படும் மாற்றம். பூஞ்சை மற்றும் பூச்சிகள். சில பொதுவான குறைபாடுகளை பார்ப்போம். முதலில் பேர்ல்ஸை பார்ப்போம். சில காயங்கள் அல்லது தண்டு எரிச்சல் காரணமாக மரத்தின் பக்கத்தில் ஒரு அசாதாரண வளர்ச்சி உருவாகிறது. இது பேர்ல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. கேஸ் கடினப்படுதல். கேஸ் கடினப்படுதல் என்பது மரத்தின் வெளிப்புற அடுக்கு அசாதாரணமாக கடினமாக இருக்கும் ஒரு நிலை. இது முழுமையான சுவையூட்டல் காரணமாக ஏற்படுகிறது மற்றும் வெளிப்புற அடுக்குகள் மிக விரைவாக உலர்த்தப்படுகிறது. சுருக்கம். அதிகப்படியான அல்லது சீரற்ற உலர்த்தல் காரணமாக செல்கள் இப்படி இருக்கலாம். குறைந்த வெப்பநிலையில் உலர்த்தினால் இது தடுக்கப்படலாம். வளைதல். பலகையின் பரந்த மேற்பரப்பில் விமானத்தில் இருந்து ஒரு வளைவு. இது சீரற்ற சுருக்கம் மற்றும் சுவையூட்டும் போது சீரற்ற உலர்த்தல் காரணமாக ஏற்படுகிறது. பலகை வளர்ச்சி வளையங்களுக்கு இணையாக வெளியே இல்லை. கப்பிங். குழிவான பக்கத்தில் அதிக சுருக்கம் காரணமாக பலகையின் அகலம் முழுவதும் ஒரு எளிய வளைவு. பின் அறுக்கப்பட்ட பலகைகளில் இது அதிகமாக வெளிப்படுகிறது. ஸ்பிரிங். பலகையின் விளிம்பில் ஒரு வளைவு. முகத்தை பாதிக்காதது சீரற்ற சுருக்கம் மற்றும் மரத்தின் மோசமான உலர்த்தல் ஆகியவற்றால் ஏற்படும் தட்டையான எஞ்சியிருக்கும். முறுக்கப்பட்ட இழைகள். பரவலான மரத்தின் சக்தியால் மரம் ஒரு திசையில் தொடர்ந்து முறுக்கப்படுவதால் இந்த குறைபாடு ஏற்படுகிறது. மரத்தின் தண்டு நீளத்தில் ஒரு சுழல் சிதைவு. சீரற்ற உலர்த்தல் காரணமாக இது சீரற்ற சுருக்கத்தால் ஏற்படலாம். கப்பிங், போவிங், ஸ்பிரிங், ட்விஸ்ட் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கலாம். வருத்தங்கள். இது தானியத்தின் குறுக்கே நார் முறிவு மற்றும் வெட்டப்பட்ட காயத்தின் விளைவாக இருக்கலாம். தானியம். மரத்தின் செல்கள் மற்றும் பாத்திரங்களின் திசையை குறிக்கிறது. குறுக்கு தானியம். தானியத்தின் நேரான தன்மை அபூரணமாக இருக்கும். மரத்திலிருந்து வெட்டப்படுவதால் மரத்துண்டின் அச்சுக்கு மரமானது மாறுபட்ட சாய்வுகளை கொண்டிருக்கும்போது. மூலைவிட்ட தானியம். மரத்தில் உள்ள இழைகள் நேரான மரக்கட்டையிலிருந்து வெட்டப்பட்டாலும் மரத்துண்டின் அச்சுக்கு இணையாக இயங்காதபோது. மரப்பட்டைக்கு இணையாக இல்லாமல் பதிவின் அச்சுக்கு இணையாக வெட்டப்படுவதால் இது ஏற்படுகிறது. ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட தானியங்கள். மரத்தின் அருகில் உள்ள அடுக்குகளின் இழைகள் எதிர் திசையில் சுழல் சாய்ந்திருக்கும் போது இந்த தானிய மேற்பரப்பு விமானம் கடினமாக உள்ளது. இதற்கு ஒரு உதாரணம் குயின்ஸ்லாந்து மேப்பிள். இது ரிப்பன் பட்டை உருவத்தை அளிக்கிறது. சுழல் தானியம்.
இழைகள் மரத்தின் தண்டுகளில் ஒரு சுழல் போக்கை எடுக்கும்போது மரம் முறுக்கப்படுவது போல நிகழ்கிறது. காரணம் உறுதியாக தெரியவில்லை. அலையலையான தானியம். இழைகளின் அலையலையான அமைப்பு சுருள் அல்லது ஃபிடில் பின் தானியம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த தானிய மேற்பரப்பு வைப்பது மற்றும் வேலை செய்வது கடினம். வேணி எட்ஜ். இந்த குறைபாடு சாறு மரத்தில் உள்ளது. இது பதிவுகளின் பொருளாதார மாற்றத்தால் குறைந்து வருகிறது. ரைண்ட் கால்ஸ். இந்த விசித்திரமான வளைந்த வீக்கங்கள் இறந்த மரங்களில் வாழ்கின்றன. பொதுவாக கிளைகள் அபூரணமாக துண்டிக்கப்பட்ட அல்லது அகற்றப்பட்ட பிறகு எஞ்சியிருக்கும் காய்கள் மீது அடுக்கு வளர்வதால் ஏற்படுகிறது. காற்று விரிசல். இவை சூரியன் மற்றும் காற்று போன்ற வளிமண்டல முகவர்களில் வெளிப்படும் வெளிப்புற மேற்பரப்பு சுருக்கம் காரணமாக மரப்பட்டைகளின் பக்கங்களில் குலுக்கல் அல்லது பிளவு. முதல்ல நாம ஐடென்டிஃபை செஞ்சோம் நமக்கு வுட் தர வெவ்வேறு டைப்ஸ் ஆஃப் ட்ரீஸ், அதாவது டீக், தேவதர், சேர், கேல், ஷிஷாம், சால், பபூல், மேங்கோ மற்றும் பேம்பூ. அப்புறம் அதில் ஏற்படுற டிஃபெக்ட்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம், அதாவது பேர்ல்ஸ், கேஸ் ஹார்டனிங், கொலாப்ஸ், பவுவிங், கப்பிங், ஸ்ப்ரிங், twisted fibers, upsets, grain, cross grain, diagonal grain, interlocked grain, spiral grain, rind galls and wind cracks மற்றும் டிம்பர்ல அதோட ஏற்படுற காரணங்கள். நீங்க இந்த வீடியோல பார்த்தது எல்லாமே கத்துக்கிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு வீடியோவோட. அது வரைக்கும் தேங்க்யூ அண்ட் குட் பை.